கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்நாதன் ஐயா அவர்கள் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே தவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் பற்றி பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 27 தவம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு. தமிழில் மிக சில சொற்களில் ஆன கவிதை வடிவம் குறள் வெண்பா ஆகும். மிக விரிந்த உலக சிந்தனைகளை மிக குறுகிய வடிவத்தில் தர முடியும் என்பதை உலக இலக்கிய அரங்கில் முதலில் வள்ளுவரே செய்து காட்டினார் எனலாம். சின்ன குழந்தையின் சிரிப்பு முதல் மெய் உணர்தல் வரை வள்ளுவர் விண்ணுக்குமான சிந்தனைகளை தம் அளவில் சிறிய நூலில் பொதிந்து வைத்துள்ளார் திருவள்ளுவர். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 27 தவம். தவம் அற்றே தவத்திற்கு குரு. எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும். தவம் பற்றி திருவள்ளுவர் சிறப்பாக எடுத்துரைக்கிறார். இனி தவம் எனும் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். தவம் 261. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கும் உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தனக்கு உண்டாகும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாது இருப்பதுமே தவமாகும். 262. தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. தவம் செய்வதும் நல்வினை உடையவர்களுக்கே இயலும். நல்வினை அற்றவர்கள் தவம் செய்ய முயல்வது வீணாகும். 263. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றை அவர்கள் தவம். துறவரத்தை மேற்கொண்டவர்களை காக்க வேண்டும் என்றே இல்லறத்தினர் தவம் செய்யாது விட்டனர் கூறும். 264. உன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும். அறத்தை அழிக்கும் பகவரை அழித்தலும் விரும்புவோரை காத்தலும் தவத்தின் செயலே ஆகும். 265. வேண்டிய வேண்டியார்க்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பினவற்றை விரும்பியவாறே அடைவதால் தவம் செய்வதை முயன்று மேற்கொள்ள வேண்டும். 266. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற அல்லார் அவன் செய்யார் ஆசைகள் பட்டு. தங்கள் கடமைகளை முறையாக செய்பவர்கள் தவம் செய்பவர்கள், மற்றவர்கள் ஆசைக்கு உட்பட்டு தீமைகளை செய்வார்கள். 267. சுடச்சுடரும் ஒன்போல் ஒளிவிட்டும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு பொன் சுடச்சுட ஒளி தருவது போல துன்பம் வருத்த தவம் செய்வார்க்கு ஞானம் பெருகும். 268. தன் உயிர் தான் அறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தான் தனது என்ற அகந்தையை விட்டு விடுவதால் மற்ற நிலை பெற்ற உயிர்கள் எல்லாம் அவனை வணங்கும். 269. கூற்றம் உதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தவத்தினால் சிறந்த வலிமை பெற்றவர்களுக்கு கூற்றுவனை வெல்லுதலும் கைகூடும். 270வது திருக்குறள். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். பொருள் இல்லாதவர் பலராகவும் செல்வர்கள் சிலராகவும் இருப்பதன் காரணம் தவம் செய்வர்கள் சிலராக இருப்பதே ஆகும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு,
சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும். தவம் என்ற அதிகாரத்திலே குறிக்கப்பட்ட திருக்குறள் பற்றிய விளக்கத்தோடு இணைந்திருந்தார் தற்காலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.